Good morning students, welcome back to Sheba online class. Let us continue the first chapter but new heading, graphing functions using transformation. Graphing functions using transformation. Here three types of transformations are there. இது மூணு தான் நமக்கு important in this case. In this graph, these three are important. First one is reflection, second one is translation, third one is dilations. Reflection, first reflection. What is reflection? Reflection is the mirror image of the graph. Okay, here we used the line for mirror. Mirror க்கு பதிலா ஒரு லைனை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். Some useful reflections, three types இருக்கு. First one, y is equal to minus f of x. That means minus வந்து outerல இருக்கணும், ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா this is the reflection of f, reflection of f about x axis. Minus outsideல இருந்தது அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும், reflect about x axis. Here x வந்து x axis நமக்கு மிரரா யூஸ் ஆகுது. இந்த x axis வந்து மிரரா நமக்கு ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த this is our f. இந்த f எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, x வச்சு அப்படியே பேக் சைடு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, தட் இஸ் y is equal to minus x square. இந்த மைனஸ் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா this reflect about x axis. Second one, y is equal to f of minus x. That means x inside. Instead of x, minus x அப்படின்னு வந்ததுன்னா this is the reflection. This is the reflection of f about y axis. x க்கு பதிலா minus x வந்ததுன்னா about y axis. இப்போ y axis வந்து mirror ஆக்ட் பண்ணும். இப்போ this is our f ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வரும்போது மைனஸ் f of minus x ன்னு வரும். This is f of x and this is f of minus x, or this is f of x, this is f of minus x ன்னு சொல்லலாம். Okay, next one, y is equal to f inverse of x. இது எப்படி இருக்கும் அப்படின்னா this is the reflection of the function f. This is our f inverse. Okay, reflection of f inverse about the line y is equal to x. Okay, f inverse is the reflection of f about the line y is equal to x. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 1.3 20th sumல. The inverse functions are symmetric about the line y is equal to x அப்படின்னு பார்த்துருக்கோம். Okay, and the same thing here we used y is equal to f inverse x. Inverse function எப்போவுமே symmetric with the original function about the line y is equal to x. Okay, next is translation. Translation is the horizontal or vertical shift of the graph. Listen, y is equal to f of x plus c. நம்மளுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இஸ் f of x. ஓகே, ஒரிஜினல் ஃபங்க்ஷன் f of x இருந்து y is equal to f of x plus c. x கூட ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணும்போது அந்த ஃபிகர் எப்படி போகும், அந்த கிராஃப் எப்படி போகும்னா ஷிஃப்ட் டு தி லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அவர் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் f of xன்னு எடுத்துக்கிறோம். f of x ஈக்குவல் டு நம்ம என்ன எடுக்கிறோம், mod x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, f of x equal to modulus x. அந்த கிராஃப் இப்படி தான் இருக்கும் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். modulus function is like this, and if you add plus c, c க்கு பதிலாக 1 எடுத்துக்கிறோம். நம்ம சப்போஸ் ஒரு யூனிட் நம்ம எடுத்துக்கிறோம், f க்கு பதிலாக சாரி x கூட ஒரே ஒன்றை மட்டும் ஆட் பண்ணுறோம், ஒரு யூனிட்டை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது 1 யூனிட் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஓகே, ஸோ 0 இருந்தது -1க்கு ஷிஃப்ட் ஆகிடும். பட் இந்த ஃபிகர் வந்து சேமாக இருக்கும், கிராஃப் வந்து சேமாக இருக்கும், பட் ஒரு யூனிட் மட்டும் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும். செகண்ட் ஒன், y is equal to f of x minus c. மைனஸ் சி மீன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டை சப்ராக்ட் பண்ணுறோம் எக்ஸ்லேருந்து. அப்போது நம்மளுடைய கிராஃப் எப்படி ஆகும்னா ஷிஃப்ட் டு ரைட் சைடு மூவ் ஆகும். இப்போ இதுதான் ஒரிஜினல். ஸோ ரைட் சைடுனா இந்த இடத்துல ஒரு யூனிட் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், f of x equal to modulus x minus 1. 1 வந்து சப்ராக்ட் பண்ணுறோன்னா 1 யூனிட் மூவ் ஆகும். ஓகே, 1 யூனிட் ரைட் சைடு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு y is equal to f of x plus d. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட தனியாக வெளியில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம்,
and this constant is greater than 0 இருக்கும்போது நம்மளுடைய நியூ கிராஃப் எப்படி இருக்கும்னா shift to upward. இப்போ this is our f of x equal to what? Modulus x. ஓகே, இது கூட நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் 1 ஆட் பண்ணிக்கிறோம். f of x equal to mod x plus 1. ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் வந்து ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய கிராஃப் எப்படி ஆகுதுன்னா மூவ் டு அப்வர்ட் 1 யூனிட். சிமிலர்லி இப்போ சப்போஸ் f of x equal to mod x minus 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு 1 வந்து மைனஸ் பண்ணுறோம். 1னா 1 யூனிட் நமக்கு வந்து கீழேனா என்னது டவுன்வர்டில் நமக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, டவுன்வர்டில் ஷிஃப்ட் ஆகும். அண்டர்ஸ்டுட்? From the figure, listen, our blue color line is the original function and the first type modulus x plus 1 unit add பண்ணும்போது this shift to left hand side 1 unit, that means minus 1ல start ஆயிட்டு ஒரு green color இருக்கு பாருங்க, that is modulus x plus 1. next suppose minus பண்றீங்க xல இருந்து அப்படின்னா y is equal to mod x minus 1 becomes that I mean 0ல இருந்து 1க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு பாருங்க ஒரு ரெட் கலர் லைன். ஓகே, நீ வெச்சிட்டியா? Now listen, blue color line is our original function f of x and green color line is f of x plus 1. ஒரு யூனிட் ஆட் பண்ணும்போது அதாவது ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் ஆட் பண்ணுறோம் mod x plus 1ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். அப்போ அந்த க்ரீன் கலர் லைன் தான் நமக்கு கிராஃபாக கிடைக்கும். ஒரு யூனிட் அப்வர்டில் மூவ் ஆகிருக்கு. சிமிலர்லி அந்த ரெட் கலர் லைன் 1 யூனிட் டவுன்வர்டில் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? f of x equal to mod x minus 1ன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைலேஷனில் f of x equal to x ஸ்கொயர் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் சப்போஸ் லெஸ் தேன் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் சி வந்து லெஸ் தேன் 1 இருக்கும்போது நம்மளுடைய கிராஃப் எப்படி இருக்குன்னா டுவோர்ட்ஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ். லிசன், திஸ் இஸ் அவர் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் இஸ் அவர் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஸோ f of x equal to half into x ஸ்கொயர் இந்த c லெஸ் தேன் 1 இருக்கும்போது நம்மளுடைய கிராஃப் டுவோர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி இப்படி விரிவடையும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி அப்படியே போகும். திஸ் இஸ் அவர் y is equal to half into x ஸ்கொயர். சப்போஸ் c is greater than 1 இருக்கும்போது நம்மளுடைய கிராஃபு அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் அவே மீன்ஸ் கொஞ்சம் தள்ளி வரும். அண்ட் ஆல்சோ y ஒட்டின மாதிரி வந்துருக்கு பாருங்கள். திஸ் இஸ் அவர் y is equal to 2x ஸ்கொயர் கிராஃப். ஓகே, இதுதான் நம்மளுடைய மெயின். சப்போஸ் லெஸ் தென் 1 இருக்கும்போது திட் இஸ் டுவோர்ட்ஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது திஸ் இஸ் அவே ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, திஸ் இஸ் அவர் y is equal to 2x ஸ்கொயர் கிராஃப். ஓகே, லிசன், from the figure blue line is our original function y is equal to x square. Y is equal to x square by 2, that is our c is less than 1 by 2 is in. So c is 1 by 2. அப்போ அந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் அதாவது எக்ஸ் ஆக்சஸை நோக்கி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது y is equal to 2x ஸ்கொயர், தட் இஸ் 2 இஸ் கிரேட்டர் தேன் 1. இப்போ நம்ம க்ரீன் கலர் லைன் பாருங்கள். திஸ் இஸ் அவே ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. அதாவது ஒய் ஆக்சஸோட ஒட்டின மாதிரி வந்திருக்கு பாருங்கள் க்ரீன் கலர் லைன். அண்டர்ஸ்டுட்? ஃப்ரம் த above 3 we conclude ரிஃப்ளெக்ஷன்னா 3 கேசஸ் இருக்குது. தட் மீன்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா திஸ் ரிஃப்ளெக்ட் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளவே மைனஸ் இருந்ததுன்னா அபவுட் ஒய் ஆக்சஸ். and f inverse is the reflection about x equal to y line. This is the line. Next translation na ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்ஷனில் மைனஸை தான் நம்ம வந்து மல்டிப்ளை மாதிரி இது அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். சப்போஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் ஷிஃப்ட் டு லெஃப்ட் சைடு, மைனஸ் பண்ணால் ஷிஃப்ட் டு ரைட் சைடு.
ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது இட் ஷிஃப்ட் டு அப்வர்ட் அண்ட் இஃப் யூ சப்ராக்ட் த கான்ஸ்டன்ட் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இட் ஷிஃப்ட் டு டவுன்வர்ட். அதே மாதிரி டைலேஷன் பார்க்கும்போது சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், தட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். அந்த சி இஸ் லெஸ் தென் 1 இருந்ததுன்னா நம்ம கிராஃப் வந்து டுவோர்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சஸாக இருக்கும், கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சஸாக இருக்கும். ஓகே, யூஸிங் ஆல் திஸ் வி டூ த சம். First one, for the curve y is equal to x cube is given. This is our y is equal to x cube curve. Draw with the same scale. இதே ஸ்கேலை வச்சுட்டு ஒரு 4 curve கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னு பாருங்கள். First y is equal to minus x cube. Y is equal to minus x cube. Listen, reflectionல பாருங்கள். reflectionல minus f of x டைப்பில் இருக்குது. ஓகே, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை என்ன யூஸ் பண்ண போகிறோம், அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ். எப்படி இருக்கு பாருங்கள், இந்த கர்வை அப்படியே எக்ஸ் ஆக்சஸை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது அப்போர்டில் போகுதுன்னா அப்படியே இது டவுன்வர்டில் கொண்டு வரணும். இது டவுனில் வருது, நம்ம அப்படியே இது மேலே கொண்டு போகிறோம். ஓகே, இந்த ஷேப்பில் அப்படியே ட்ரா பண்ணுறீங்க, அவ்வளோதான். Okay, this is what y is equal to minus x cube curve. Next, y is equal to x cube plus 1. x cube plus 1, அதாவது அவுட்டரில் நம்ம ஆட் பண்ணுறோம். 1 யூனிட் ஆட் பண்ணுறோன்னா இப்போ நம்மளுடைய கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷிஃப்ட் டு அப்வர்ட் 1 யூனிட் ப்ளஸ் 1. தட் மீன்ஸ் டிரான்ஸ்லேஷனில் ப்ளஸ் டி இந்த டைப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி. திஸ் இஸ் ஷிஃப்ட் டு அப்வர்ட். அப்வர்டு டி யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹியர் டிக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ 1 யூனிட் அப்வர்டில் மூவ் ஆக போகுது. லிசன் த கர்வ், திஸ் இஸ் த கிவன் கர்வ். இந்த கர்வ் அப்படியே என்ன பண்ண போகிறீங்க, ஒரு யூனிட் மேலே இங்கே தூக்கி அப்படியே ட்ரா பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ அவர் கர்வ் பிகம் திஸ். அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் வாட் y is equal to x cube plus 1. நெக்ஸ்ட் ஒன், y is equal to x cube minus 1. அவுட்டரில் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மைனஸ் டி, தட் மீன்ஸ் ஃபோர்த் டைப் இன் டிரான்ஸ்லேஷன். இப்போது ஃபோர்த் டைப்பில் மைனஸ் டின்னு என்ன பண்ணணும், டவுன்வர்ட், கீழே ஒரு யூனிட் மூவ் ஆக போகுது. ஸோ அப்படியே ட்ரா பண்ணுறீங்க. திஸ் இஸ் அவர் y is equal to x cube minus 1. நெக்ஸ்ட் ஒன், y is equal to x plus 1 whole cube, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளவே ஆட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். x plus c ஃபங்க்ஷனுக்குள்ளவே ஆட் பண்ணுறோம். எக்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அப்போது அது ஷிஃப்ட் டு எந்த சைடு போகுது, லெஃப்ட் சைடு. ஸோ அவர் ஃபிகர் இதை பாருங்கள், இது வந்து ஷிஃப்ட் டு லெஃப்ட் சைடு. இது ஒரு யூனிட் இங்கே இந்த பக்கம் தள்ளி வரும். இப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த -1ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, -1ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் அவர் y is equal to x plus 1 whole cube. ஓகே, எந்த பாயிண்ட் எதுவும் பிளாட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ட்ரா ரஃபாக போட்டிங்கனாவே போதும். நெக்ஸ்ட் லெட் us see third one. Graph the function f of x equal to x cube and g of x equal to cube root of x on the same coordinate plane. Find f circle g and graph it on the plane as well. Explain your results. Listen, first given functions are f of x equal to x cube and g of x equal to x power 1/3. Find f circle g கேட்டிருக்காங்க. f circle g of x is equal to f of g of x. So f of what is g of x? g of x is x power 1/3. Now apply the function f. We get f of x is what, x cube. Assuming this is x, the whole cube. So cancelling these two we get what, x. So f circle g of x equal to x ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி நமக்கு தெரியும் f of x equal to x cube இந்த மாதிரி ஒரு ட்ரா வரும். நெக்ஸ்ட்டு cube root of x வந்து இப்படி வரும். ஓகே, this is our cube root of x. ரெண்டு லைன் ட்ரா பண்ணிட்டோம். நமக்கு f circle g என்ன கிடைச்சிருக்குன்னா x. தட் மீன்ஸ் இதை yன்னு எடுத்துக்கோங்க. y equal to x அப்படின்ற ஒரு லைன் வந்திருக்கு. ஸோ y equal to x is like this. ஸோ ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணும்.
1 1 2 2 3 3 அந்த மாதிரி போகும். This is our line y is equal to x. Okay, இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, listen, the first one reflectionல third one பாருங்க, f inverse of x, f of x உடைய reflection f inverse of x about x equal to y, about the line x equal to y, இதை வச்சு ரிஃப்ளெக்ட் ஆகும். x equal to y என்ற லைனை வச்சு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ரெண்டுமே இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதராக தான் இருக்கும். ஸோ f of x இது g of x. ஸோ அவர் g of x is the inverse of f of x ன்னு சொல்லலாம். ஓகே, therefore g of x is inverse of f of x or f of x the inverse of g of x கூட சொல்லலாம். ஓகே, listen, fourth one. Write the steps to obtain the graph of the function y is equal to x minus 1 whole square plus 5 from the graph y is equal to x square. From the graph y equal to x square, how to draw this graph? That means y is equal to x minus 1 whole square plus 5. அதுக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் எதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே வாண்ட் ஸ்டெப்ஸ் ஒன்லி, கிராஃப் அவங்க கேட்கல. ஓகே, த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ், listen, our original graph is y is equal to x square. இதிலிருந்து தான் நம்ம எழுத போகிறோம். draw the graph of y equal to x square. ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணுறோம். our next step is x minus 1 whole square. இதை மட்டும் ட்ரா பண்ண போகிறோம். x minus 1 whole square நம்ம ட்ரா பண்ண போகிறோம். and this is, and here 3. okay, x minus 1 whole square மட்டும் ட்ரா பண்ண போகிறோம். so the graph y is equal to x minus 1 whole square. x minus 1 whole square is, translationல பாருங்க x minus c டைப்ல இருக்கும். so it's shift to right side. okay, shift to right side. how many units? 1 minus பண்ணிருக்காங்க. so 1 unit shift ஆகும். okay, this graph shift to right side 1 unit. next, the graph y is equal to 3 into x minus 1 whole square. இதுக்கு draw பண்ண போறோம். 3 into means c into f of x டைப்ல இருக்கு. c into f of x means dilationல அந்த c less than 1 or greater than 1 ன்னு பார்க்குறோம், which is greater than 1. 3 இருக்கு, 3 is obviously greater than 1. so our graph is away from x axis. x axisல இருந்து அவேவா இருக்கும் and also towards the y axis இருக்கும். so the graph is away from x axis or towards the y axis. why because 3 is greater than 1, isn't it? 1 விட பெருசா இருந்ததுனா this is away from x axis. the last step is, ஒரு 5 மட்டும் ஆட் பண்ணா நம்மளுடைய கிராஃப் கம்ப்ளீட் ஆகும். so our last step, y is equal to 3 into x minus 1 whole square plus 5 is shift to upward 5 units plus 5. அது மட்டும் பாருங்க, plus 5 னா plus d இந்த டைப்ல இருக்கு. இந்த டைப்ல இருந்ததுன்னா the graph moves upward. எத்தனை யூனிட்டோ அத்தனை. இப்போ இங்கே 5 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 யூனிட் அப்போர்டில் மூவ் ஆகும். அவங்களுக்கு கிராஃப் தேவையில்லை, நம்ம இருந்தாலும் கிராஃப் எப்படி வருதுன்னு போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரா y is equal to x square. y is equal to x square நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஒரு பேரபோலா டைப்பில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், லிசன், கிராஃப் இஸ் ஷிஃப்ட் டு ரைட் 1 யூனிட். ரைட் சைடு மூவ் ஆகணும், இந்த சைடு வரணும். சேம் கிராஃப். ஓகே, இப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 into x minus 1 whole square is the away from x axis. x axis இருந்து away means this is x axis. இதில் இருந்து awayனா கொஞ்சம் towards y axis மாதிரி வரும். that means இப்படி வரும். ஓகே, கொஞ்சம் இதுதான் நம்மளுடைய இப்போ நியூவாக போட்டது, தேர்ட் ஸ்டெப்பில் போட்டது. ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, listen, this is our third step figure. ஓகே, அதுக்கப்புறம் 5 யூனிட்ஸ் அப்போர்டில் மூவ் ஆகணும். 5 யூனிட்ஸ் அப்போர்ட். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் அப்படியே 5 யூனிட்ஸ் அப்போர்ட். 1 2 3 4 5. இந்த இடத்துல சேம் ஃபிகர் 1 2 3 4 5. ஓகே, சேம் ஃபிகர் இப்படி மூவ் ஆகும். இதுதான் நம்மளுடைய given function உடைய graph. that means y is equal to 3 into x minus 1 whole square plus 5 உடைய graph வந்து இப்படி இருக்கும். understood? do the homework in the same method. thank you students.